ஹாய், நம்ம கார்டர்மா விளாக்ல இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன பொருள்னா சாதாரண ப்ராடக்ட் தான். பட் இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டுங்கிறது போக போக நீங்களே பார்ப்பீங்க. இது என்னன்னா ரப்பர் குவாலிட்டியில் டோரோட ஸ்க்ராட்ச் கார்டு இது நேம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு காரை ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம், நம்ம வீடோ பார்க்கிங்லையோ வெளியில் டூரிஸ்ட் போகிற இடத்துலையோ இல்லை ஷாப்பிங் போகிற இடத்துலையோ எங்கேயோ நிப்பாட்டுறோம். அந்த இடத்துல நம்ம மறந்துட்டு ஏதோ டென்ஷன்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு கன்ஃபியூஸில் ஒரு டோரை மறந்து திறக்கிறப்ப அந்த டோர் பக்கத்தில் இருக்கிற பைக்லேயோ சைக்கிளையோ இல்லை வாலில் எது செவத்துலையோ போய் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சின்ன ஸ்க்ராச்சர் கோடு விழுந்துடும். அந்த மாதிரி ஸ்க்ராச்சர் கோடு இல்லாமல் இருக்கிறதுக்காக சின்ன கம்மியான பட்ஜெட்டில் இது வந்து 5 மீட்ரு வெறும் 200 தான். நான் என் காருக்கு ஒரு 5 மீட்ரு வாங்கி பத்தாமல் போயிடுச்சு. அதனால் 5 மீட்ரு அதாவது 10 மீட்ரு வாங்கினேன். நீங்கள் உங்கள் காருக்கு எவ்வளோன்னு பாட்டுக்கு தேவையில்லைன்னா யூஸ் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 மீட்ரு வந்து 202 ருபீஸ், அதாவது 202 ரூபாய். ஓகேவா? இதை எடுத்து நம்ம காரில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ பின்னாடி காட்டுறேன். அதை அப்லோட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டோரை திறக்கிறப்ப நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் திறக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சேஃப். ரெண்டாவது இதோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நாய்ஸ்லேஷன். நம்ம ஹைவேல போகும்போதோ ஏசி போடுறப்போ ஏசியோட கூலிங் வெளியில் போடுறதோ இல்லை வெளியில் உள்ள சவுண்டு உள்ளே வந்து கேட்குறதோ ஒரு 10 to 15% வந்து கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் நார்மல் லைஃப்பை நீட்டாக நம்ம கார் ஓட்டிகிட்டு போகலாம். ஓகேங்களா? ரொம்ப ரப்பர் குவாலிட்டி தான். ரொம்ப மெட்டீரியல் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் ஓகே. காருக்குங்கிறப்ப நம்ம 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சம் போட்டு வாங்குற காருக்கு வெறும் 200 செலவழிச்சு போகிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். சரிங்களா? இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு போடுற ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கார் அக்சசரி ஷாப்லேயும் இது இருக்கும். நான் என் கார் வந்து மெட்டாலிக் கிரேனால நான் வந்து பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் வேணுங்கிறத சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா என் கையில் ஒரு சுத்தியல் இருக்குது பார்த்தீங்களா? இது சுத்தியல் வந்து ரப்பர் தான். இது என்ன யூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் பின்னாடி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம காரு. பலினோ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் டிரைவர் வச்சுருந்தேன், இப்போ பலினோ வாங்கிட்டேன். ஏன்னா டிரைவரை பற்றி உங்களுக்கே தெரியும், சொல்ல வேணாம், அது இன்னொரு விளாக்கில் போடுறேன். இந்த பலினோ வந்து இப்போ நம்ம மாட்ட போகிறோம் பாருங்கள். டேப்பு ஒன்றும் இல்லை, சிஸ்ஸரு நான் சொன்ன அந்த ரப்பர் சுத்தியல் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது 2 இருந்தால் போதும், அழகாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இப்போ மேலே இருந்து அடிக்கிறோமா, அந்த சின்ன அதுக்கு நடுவில் சின்ன கேப் இருக்கும், அதை ஒரு தடவை பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிடும். இப்போ இந்த இடத்துல மாட்டிட்டு இங்கே கனெக்டரில் வந்து கொஞ்சம் ஸ்டக், இந்த சுத்தியில் வச்சு அடிச்சிட்டாலே கனெக்டர் ஃபுல்லாகிடும். அந்த இடத்துல எனக்கு அடிக்க முடியாது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டோர் கார்டு போட்டிருப்பேன். அந்த டோர் கார்டு போட்டனால அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதோட இருக்கும். அந்த டோர் கார்டை வேணால் பாருங்கள், டோர் கார்டை காட்டுறேன். அந்த டோர் கார்டு இருக்கா, இந்த டோர் கார்டு இந்த இருக்கிறனால அது உட்கார மாட்டேங்குது. ஓகேவா? அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து பாயிண்ட் ஆஃப் கீழே பூரா அப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் பண்ணாதவங்களும் இருப்பாங்க. 200ரூவாங்கிறது நமக்கு ஒரு பெரிய செலவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டவக்கன் புக் பண்ணி ஆன்லைனில் ஷாப் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம டோருக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் அந்த டோர் ஸ்க்ராட்ச் ஆன வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். இது போடுறதுக்கு முன்னாடி அந்த செவரில் இடித்ததையும் போட்டதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுற வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கே அது தெரியும் பாருங்கள். இப்போ இந்த டோர் ஃபைனல் டோர் முடிஞ்சா அப்படியே ஒவ்வொரு டோருக்காக நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்காக நீங்கள் வெளியிலலாம் போக வேணாம். சரிங்களா? ஒரு சுத்தியல் ஒரு சிஸ்ஸர் போதும். அந்த சுத்தியல் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இரும்புலையோ இல்லை இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ரப்பர் சுத்தியலும் கேளுங்க, அது நல்லாயிருக்கும். அது 200 ருபீஸ் நம்ம வரும். ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்குதான்னு தெரியல. நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணல. ஹார்ட்வேர்ஸுக்கு எதார்த்தமாக போயில இது இருந்துச்சு. சரி, இது வந்து காரோட டென்ட் இருந்தது இல்லாமையும் ஸ்க்ராட்ச் இல்லாமல், ஏன்னா நம்ம அடிக்கிற சுத்தியல்னாலே கார் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து வேறு பொருளை வச்சு அடித்தேன், அது ஒன்றும் பெருசாக உட்காரலை. இது கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட் டோர் முடிஞ்சு அப்படியே செகண்ட் டோருக்கு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். செகண்ட் டோருங்கிறப்ப எல்லாமே ஒரே ப்ராசஸிங் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் அடித்து அந்த நடுவில் எனக்கு டோர் கார்டு இருக்கனால அங்கே மட்டும் இதாகும். ஓகேங்களா? இப்படியே அடுத்து முடிச்சுட்டு 1 2 3 4 டோரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திறந்து காட்டுற இதுவும் நீங்கள் அப்படியே பாருங்கள். சரிங்களா? இது அவ்வளோதான், முடிஞ்சு. செகண்ட் டோர் முடிஞ்சு. இப்போ நம்ம டோர் முடிச்சிட்டோமா, இந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதை நீங்களே பார்ப்பீங்க. கொஞ்சம் நைட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. காலையில் நான் உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாக காட்டுறேன். இது அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? இது சேஃபு. எதுக்காக நம்ம போட்டோம்? ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்கிறதுக்கு போட்டிருக்கோம். நாய்ஸ்லேஷன் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். ஏசி கூலிங்ஸ் ரொம்ப அதிகமாக வெளியில் வெயில் நேரமாக இருக்குது, இப்போ எப்படி ஹீட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஹீட்டு வெளியில் கூலிங் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு க்ரிப்பு உங்களுக்கு, அவ்வளோதானே. கிரிப் கார்டு
ஓகேங்களா? இப்போ நம்ம 4 டோர்லையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நான் அந்த டோரை உங்களுக்கு திறந்து காட்டுறேன். திறந்து காட்டுறப்ப எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம எல்லாம் போட்டோமா? இப்போ நான் வண்டி நிப்பாட்டின இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன செவுரு இருக்கு பாருங்க. நம்ம எத்தனையோ தடவை என் குழந்தைங்க அது திறக்கிறப்ப ஸ்க்ராட்ச் ஆகி என்னென்னமோ ஆயிடுச்சு. அதுக்காகவே மெயினாக வாங்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி திறக்கிறப்ப இடிக்காமல் கொள்ளாமல் இருக்கும். ஓகேவா? ஸ்டே